நமஸ்தே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது पंचवटी चरित्र कीजिए। पंचवटी के आधार पर पंचवटी में लक्ष्मण की मनोदशा का वर्णन कीजिए அப்படின்னு இருக்கும். பேஜ் நம்பர் 260. பஞ்சவட்டியில் பேஸ் பண்ணி, அதாவது பஞ்சவட்டி எழுதினது வந்து மைத்திலி சரண் குப்த் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த பஞ்சவட்டியை பேஸ் பண்ணி அங்கே லக்ஷ்மணனுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம் வர்ணிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரஸ்தாவனா முன்னுரை. पंचवटी राष्ट्रकवि मैथिली शरण गुप्त का खंड काव्य है. पंचवटी வந்து ராஷ்டிரகவி அப்படின்னா தேசிய கவிஞரான மைத்திலி சரண் குப்த எழுதிய ஒரு பிரிவு. கண்டு அப்படின்னா அ பார்ட், ஓகேவா. ராமாயணம் ஒரு பெரிய இதிகாசம், அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து பஞ்சவட்டி. அதாவது அவங்க ராமர் காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த காட்டில் நடக்கக்கூடிய விஷயத்த அந்த பிரிவை வந்து சொல்கிறாங்க. அந்த காவியம் ராமாயண் கி ஏக் கடி ஹை. இது ராமாயணத்தினுடைய ஒரு இணைப்பு, அதாவது ராமாயணம் நிறைய இணைப்புகள் கதைகளை கொண்டது, அதில் ஒரு பார்ட்டு. इस काव्य के हर पद में लक्ष्मण छाए हुए हैं. இந்த பஞ்சவட்டி அப்படின்ற காவியத்தில் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் லக்ஷ்மண் வந்து நிறைஞ்சிருக்காரு, அவருடைய நிழல் இல்லாமல் இருக்காது. आगे इस काव्य के आधार पर उनकी मनोदशा का वर्णन किया जाता है. மேற்கொண்டு இந்த காவியத்தை அடிப்படையாக கொண்டு, அதாவது இந்த பஞ்சவட்டி காவியத்தை அடிப்படையாக வச்சு லக்ஷ்மணனுடைய மனோதசாவை, அதாவது அவருடைய மனநிலையை இந்த இடத்துல சொல்ல போகிறோம். பஹரேதார். பஹரேதார்னா காவலன். रात का समय है, இரவு நேரம். पंचवटी में बनी पर्णकुटी के अंदर श्री राम और सीता दोनों सो रहे हैं. पंचवटी में, पंचवटिயில், பனி அப்படின்னா செய்த, பர்ணக்குட்டி அப்படின்னா இலைகளால் ஆன குடிசை, அந்தர் உள்ள, ஸ்ரீராம் அவர் சீதா ஸ்ரீராமும் சீத்தையும், தோனும் இருவரும், சோரகை தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சவட்டியில் இலைகளால் ஆன குடிசைக்குள்ள ஸ்ரீராமரும் சீதாவும் தூங்கிட்டு இருக்காங்க. बाहर लक्ष्मण एक शिला पर जागे बैठे हैं. बाहर வெளியில, லக்ஷ்மண் एक शिला पर ஒரு பாறை மேல், ஷிலா அப்படின்னா பாறை, ஜாகே முழிச்சுக்கிட்டு, அதாவது கண் விழித்து, பைட்டே ஹை உட்கார்ந்துருக்காரு. வெளியில் லக்ஷ்மண் ஒரு பாறை மேலே கண் முழிச்சு உட்கார்ந்துருக்காரு. इस तरह वे अपने भैया और भाभी की रक्षा में व्यक्त हैं. इस तरह இது போல, வே அதாவது இந்த இடத்துல வேங்கிறது லக்ஷ்மணனை குறிக்கிறது. அப்னே பையா और பாபி கி தன்னுடைய அண்ணன் மற்றும் அண்ணியை, ரக்ஷாமிங் அவர்களை பாதுகாப்பதில், அவர்களுடைய பாதுகாப்பில், பாபிக்கு ரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு, அதனால தான் இங்கே கீ கொடுத்துருக்காங்க, ஓகேவா. பாதுகாப்புங்கிறது பெண்பால் வார்த்தை. அதில் வியஸ்து ஹை பிஸியாக இருக்காரு. தப் உன்கே தில் में कई विचार उठ रहे हैं. அப்போ அவருடைய மனதில், அதாவது அவங்க ரெண்டு பேரையும் பாதுகாப்புக்காக வெளியில் உட்கார்ந்துருக்கும் போது அவருடைய மனதில் பல எண்ணங்கள் உண்டாகுது. விச்சார் அப்படின்னா எண்ணங்கள், தில்மேங் அப்படின்னா மனதில், அவருடைய மனதில் பல எண்ணங்கள் உண்டாகிறது. பிரகிருதி பிரேம், இயற்கையில் அன்பு, அதாவது நமக்கு நேச்சர்னால் பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி லக்ஷ்மணுக்கு எப்படி நேச்சர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றது இந்த பேரால பார்க்கலாம். லக்ஷ்மண் பிரகிருதி கே சௌந்தர்ய கே பாரே में सोचने लगते हैं. லக்ஷ்மண் இயற்கையினுடைய அழகை பற்றி சிந்திக்கிறாரு. रात को यह भूमि मोतियों को बिखेर देती है. रात को இரவில், यह பூமி இந்த பூமி, மோத்தியோं को முத்துக்களை, பிக்கேர் தேத்தி ஹை சிதற அடிக்குது. பிக்கேர் அப்படின்னா சிதறி கிடைக்கிறது, முத்துக்கள் அப்படியே சிதற போட்டு வச்சிருக்குது.
அதாவது நம்மளுடைய இந்த பனித்துளி பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஐஸ் கட்டி அப்படியே துளி துளியாக இருக்கும், அது பார்க்க முத்து மாதிரி இருக்கும். அதை தான் அவர் சொல்கிறாரு. சுபஹ் சூரஜ் ஆக்கர் உன் மோத்தியோं को பட்டோர் लेता है. காலையில் சூரியன் வந்ததுமே என்ன ஆகிடும், இந்த பனியெல்லாம் அப்படியே காணாமல் போயிடும். அப்படி காலையில் சுபக்னா காலையில், சூரஜ் ஆக்கர் சூரியன் வந்து உன் மோத்தியோங்கோ அந்த பனிகள் வந்து முத்து மாதிரி இருக்க அந்த முத்துக்களை பட்டோர் லேத்தாக அள்ளிக்கொள்கிறது. சூரஜ் வே மோத்தி சந்தியா கோ தே ஜாத்தாக. சூரியன் அந்த முத்துக்களை சாயங்காலம் திருப்பி கொடுக்கறது, தே ஜாத்தாக கொடுத்துட்டு போயிடுறது. இஸ்லியே ராத் நயா ரூப் பாத்திகை. இதனால இரவு வந்து ஒரு புது உருவத்தை அடைகிறது. சரல்தா எளிமை, லக்ஷ்மணனுடைய எளிமை இந்த இடத்துல சொல்லப்படுறது. லக்ஷ்மண் सोचते हैं कि माता कैकेयी ने राज्य को बड़ा मानकर भैया राम को वन भेजा. லக்ஷ்மண் யோசிக்கிறாரு, அம்மா கைகேயி வந்து ராஜ்யத்தை பெருசாக நினச்சி அண்ணனை காட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மகர் हम लोग यहाँ आकर समझ गए कि राज्य का कोई महामूल्य नहीं है. ஆனால் நாங்கள் ஹம் லோக் அப்படின்னா நாங்கள் எல்லாரும், யஹாங் ஆக்கர் இங்கே வந்து அதாவது காட்டுக்கு வந்து சமஜ்கையே புரிஞ்சுக்கிட்டோம் என்ன அப்படின்னா, ராஜ்யக்கா கோய் மகாமூல்ய நஹிங்கை, ராஜ்யத்தில் எந்த ஒரு பெரிய வேல்யூவும் இல்லை, மகாமூல்யனா பெரிய வேல்யூ எதுவும் இல்லை. ஹமிங் தோ வன்ஹி அச்சா லக்தாகை, எங்களுக்கு காடே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது ஒரு அரண்மனையில் பணியாள்கள் அந்த மாதிரிலாம் இருந்தும் கூட காடு அவருக்கு வந்து பிரிச்சிருக்கு அப்படின்னா அவர் எவ்வளோ எளிமையானவர் அப்படின்றத நமக்கு காட்டுறது. அடுத்தது பாத்ரு ஸ்னேக். பாத்ரு அப்படின்னா பிரதர், ஸ்னேக்னா அன்பு, சகோதரனுடைய அன்பு. 13 சால்கி பூர்த்தி ஹோகையை, கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு. அப் ஜல்தி ஹி ஹம் லோக் அயோத்தியா லவுட்டேங்கே, இப்போ நாங்கள் சீக்கிரமாகவே அயோத்தியாவுக்கு திருப்பி போவோம் அப்படின்னு நினைக்கிறாரு மனசில். ராம் ராஜா பனேங்கே, ராமர் ராஜாவா ஆவார். மகர் வே ராஜ்யக்கோ சுக்கா சாதன் நஹிங் மானேங்கே, ஆனால் அவர் அந்த ராஜ்யத்தை சுகத்தை அனுபவிக்கிற ஒரு விஷயமா, சாதன் அப்படின்னா கருவியாக நினைக்க மாட்டார். அதாவது ராஜ்யத்தில் உட்காந்துருந்தா நம்ம நல்லா ஆடம்பரமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். வே பிரஜா கி பலாயி கே லியே ஹி ராஜ்ய பார் கிரகண் கரேங்கே, அவர் மக்களுடைய நன்மைக்காகவே, பிரஜா அப்படின்னா மக்கள், பலாயின நன்மை, அவர்களுடைய நன்மைக்காகவே ராஜ்ய பார் கிரகண் கரேங்கே, அந்த ஆட்சியை வந்து அக்செப்ட் பண்ணுவார். கைகேயி மாத்தானே பரத்கு ராஜா பனானா சாகா, கைகேயி அம்மா வந்து பரதனை ராஜாவை ஆக்கணும்னு விரும்பினாங்க. மகர் பரத் நே உஸ் ராஜ்யக்கோ தியாக் தியா, ஆனால் பரதன் அந்த ஆட்சியை தியாகம் பண்ணிட்டான், அதை நான் ஏற்றுக்க மாட்டான், அண்ணனுக்கு தான் சொல்லிட்டான். சச்முச் வே மகான் ஹை, உண்மையில் அவன் ஒரு பெரிய மகான் அப்படின்னு லக்ஷ்மண் நினைக்கிறாரு. பாபி பர் ஸ்ரத்தா, அன்னி மேலே இருக்கிற மரியாதை. லக்ஷ்மண் அப்படி பாபிக்கோ அப்படி மாதா மான்தே ஹை, லக்ஷ்மண் தன்னுடைய அன்னி சீத்தையை தன்னுடைய அம்மாவாக கருதுறாரு. वे सोचते हैं कि जंगल के पशु पक्षी दोपहर को यहाँ आते हैं. அவர் யோசிக்கிறாரு, காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளும் பறவைகளும் மத்தியானத்துக்கு இங்கே வர்றாங்க, அதாவது இவங்க இருக்கிற அந்த பஞ்சவட்டிக்கு. பாபி உன்கோ சாரா கிலாத்தி ஹை, அன்னி அவங்களுக்கெல்லாம் சாரா அப்படின்னா உணவு, அவங்களுக்கான உணவு கிரைன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. जैसे छोटे बच्चे अपनी माँ को घेर रहते हैं वैसे ही पशु पक्षी பாபி को घेरे रहते हैं. எப்படி சின்ன குழந்தைங்க தன்னுடைய அம்மாவை சுற்றி நின்றுக்கிட்டு இருப்பாங்களோ, கேரே அப்படின்னா சுற்றி இருக்கிறது, எப்படி சுற்றி நின்றுட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த விலங்குகளும் பறவைகளும் அந்நியை சுற்றி நிற்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. ஸ்வாவலம்பன் சுயநம்பிக்கை. महल में राजा के काम करने के लिए हजारों सेवक हैं. மஹல்னா பேலஸ், பேலஸில் ராஜாவுடைய வேலை செய்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான சர்வன்ட் இருக்காங்க. ஜங்கல் में ஸ்ரீராம் சீதா और லக்ஷ்மண் अपना काम स्वयं करते हैं. ஆனால் காட்டில்
ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மண் தங்களுடைய வேலையை தாங்களே செய்கிறாங்க. ஸ்வயம் கர்த்தேனா செல்ஃப், அவங்களே செய்துக்கிறாங்க. லக்ஷ்மண் கோ யக் ஸ்வாவலம்பன் பேகத் பசந்து ஹை. லக்ஷ்மணனுக்கு இந்த சுயநம்பிக்கை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நம்மளுடைய வேலையை நாமளே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சச்சி மான்வத்தா, மான்வத்தான மனிதநேயம், உண்மையான மனிதநேயம். லக்ஷ்மண் மான்தே ஹை கி ஷஹர் में रहने वाले खूब बोलते हैं. லக்ஷ்மண் ஃபீல் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, சிட்டியில் இருக்கவங்க நல்லா பேசுவாங்க. உनको பாஷா கா அச்சா ஞான் ஹை, அவங்களுக்கு மொழியில் ஒரு நல்ல நாலேஜ், அறிவு இருக்குது. மகர் ஜங்கல் में रहने वाले போலே போலே होते हैं. ஆனால் காட்டில் இருக்கக்கூடியவங்க அப்பாவிகள், அதாவது அந்த வார்த்தை எல்லாம் எப்படி பேசணும் அப்படின்ற அந்த அளவுக்கு நேக்கு போக்கு தெரியாதவங்க, அதனால இன்னோசென்ட் அப்படின்னு சொல்கிறாரு. சமாஜ் உன்கோ நீச் கவுத்தாகை, சமுதாயம் அவங்கள வந்து கீழானவர்களாக நினைக்குது. மகர் வாஸ்தவமே வே நீச் நஹிங்கை, ஆனால் அவங்க உண்மையில் கீழானவர்கள் இல்லை, அவங்க அப்பாவிங்க, அவங்களுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியாதே தவிர அவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஹிங் சமாஜ் நீச் கவுத்தாகை पर हैं ये भी तो प्राणी, इनमें भी मन और भाव हैं किंतु नहीं वैसी वाणी. அதாவது சமுதாயம் இவங்களெல்லாம் கீழாக்கிறது, ஆனால் இவங்களும் ஒரு லிவிங் பீயிங் தான், மனிதர்கள் தான், இவங்களுக்கும் மனசு உணர்வுகள்னு இருக்குது. வைசி வாணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு லக்ஷ்மண் வந்து இந்த பேரில் சொல்கிறாங்க. அடுத்து சம்யமி. சம்யமினா எளிய வாழ்க்கை வாழ்கிறவங்கள தான் சம்யவி மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி ராத்கை, பாதி ராத்திரி. விஜன் ஸ்தான்கை, ஜன்னா மக்கள், விஜன் அப்படின்னா ஆளே இல்லாத இடமா இருக்குது. சுந்தரி சூர்பனக்கா ஸ்வயம் பியார் மாங்தி ஹை. அப்போது அந்த இடத்துக்கு சூர்பனகா வர்றா, அவள் வந்து அவளே வந்து என்னை காதலி அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து கேட்குறா. திருப்பி லக்ஷ்மண் அட்டல் ரகத்தே ஹை, ஆனால் லக்ஷ்மண் ரொம்ப உறுதியாக இருக்கார். உன்கா மன் திருட் மன் ஹை, அவருடைய மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நயி சிந்தன், புதிய சிந்தனை. நர் தோ ஸ்திரீயோங் சே விவாஹ் கர் லேத்தே ஹை, ஒரு ஆண் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறான். நாரி கேலியே எஹ் மனாகை, ஆனால் ஒரு பெண் இது மாதிரி செய்யக்கூடாது. மனானா அதுக்கு மறுப்பு, அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு இருக்குது. சூர்பனக்கா இஸ் பர் சவால் கர்த்தி ஹை तो लक्ष्मण कहते हैं कि मैं अपने मन की बात मानने वाला हूँ. சூர்பனகா இதை பற்றி கேள்வி எழுப்புறா. ஆம்பளைங்களாம் 2 கல்யாணம் தானே பண்ணிக்குவீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மண் சொல்கிறாரு, मैं अपने मन की बात मानने वाला हूँ, நான் என்னுடைய மனசு பேச்சை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. जो गुण नारी में होने चाहिए वे गुण पुरुषों में भी होने चाहिए. எந்த ஒரு கேரக்டர் பெண்கள் கிட்ட இருக்கணுமோ அந்த கேரக்டர் ஆண்களுக்கும் இருக்கணும். அதாவது ஒரு பெண் ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னா அது மாதிரி தான் ஆணும் இருக்கணும். ஒரு பெண் தன் கணவனை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும்னா ஒரு ஆணும் தன் மனைவியை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு. எஹி மேரா விச்சார்கை, இதுதான் என்னுடைய எண்ணம். பகு விவாஹ் நாரியோं को भी शोभा नहीं देता और पुरुषों को भी शोभा नहीं देता. பகு விவாக் அப்படின்னா பல திருமணம். ஒரு பெண் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த காலத்துலேயும் வந்து பிடிக்கலாட்டி விட்டுட்டு வேற ஒருத்தனோட போகிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பல திருமணம் பண்ணுறது பெண்களுக்கும் அழகில்லை, ஆண்களுக்கும் அழகில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து 2-3 ராணிகள்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஸோ ராமருக்கே வந்து 3 ராணிகள் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணிக்கிறது இவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அவங்க அப்பாவே 3 கல்யாணம் பண்ணியிருந்தா கூட, பட் லக்ஷ்மணன் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க எல்லாம் வந்து சொன்ன விஷயம் நமக்கு. தர்ம பீரு, தர்மம் அப்படின்னா எது சரியோ அதை செய்யக்கூடியவன் இல்லையா. शूर्पणखा प्यार मांगती है मगर उसकी इच्छा पूरी नहीं होती. ஷூர்பனகா அன்பை வந்து கேட்குறா, அதாவது அவனுடைய காதலை கேட்குறா, ஆனால் அவளுடைய ஆசை நிறைவேறலை. இஸ்பர் வஹ் அப்னா அசலி ரூப் திகாத்தி ஹை. ஷூர்பனகா ஆக்சுவலி ஒரு அரக்கி. அவள் லக்ஷ்மணன் முன்னாடி வரும்போது ரொம்ப அழகாக தன்னை வந்து காட்டிக்குவா. ஆனால் அவர் காதலை கொடுக்கல, இவளுடைய அன்பை ஏற்றுக்கல அப்படின்னதுமே தன்னுடைய உண்மையான வடிவத்தை, அரக்கி வடிவத்தை வந்து திகாத்திகை காட்டுறா.
சப்கோ தம்காத்தி ஹை, எல்லாரையும் மிரட்டுறா, பயமுறுத்துறா. சூங்கி வக்ஸ்திரீ ஹை, ஏன்னா அவ ஒரு பொண்ணு. சூங்கி அப்படின்னா ஏனனா, ஏனெனில் அப்படின்னு அர்த்தம். இஸ்லே லக்ஷ்மண் உஸ்கே பிரான் நஹிங் லேத்தே, அவள் அந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்றதுக்காக அவர் வந்து அவளை கொல்லலை. உஸ்கே நாக் அவர் கான் காட் தேத்தே ஹை, பெண் அவளை வந்து கொல்றது நல்லா இருக்காது அப்படின்றதுனால அவளுடைய மூக்கையும் காதையும் அறுத்துருவார். उपसंहार, पंचवटी काव्य के आरंभ से अंत तक लक्ष्मण का गुणगान है. பஞ்சவட்டினுடைய ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்குமே லக்ஷ்மணுடைய புகழ் வந்து இருக்கும். சந்த் பாத்திங் யஹாங் பத்தாயி கை ஹை, சந்த் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்குது. संक्षेप में लक्ष्मण वीर, संयमी, स्नेही, सरल, स्वावलंबी, कर्तव्यपरायण और दृढ़ मना है. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா லக்ஷ்மணன் வந்து ஒரு வீரன், எளிமையான வாழ்க்கை வாழ்பவன், அன்பானவன், எளிமையானவன், சரள்னாலும் எளிமையானவன், சுவாவலம்பி சுயநம்பிக்கை உள்ளவன், கர்த்தவ்ய பராயன் கடமை உணர்வு நிறைந்தவன், அவர் திருட் மனாகை ஸ்ட்ராங்கான மனதை உடையவன் அப்படின்னு லக்ஷ்மணை பற்றி சுருக்கமாக சொல்கிறாங்க. இதோட லக்ஷ்மண் கி மனோதசா எஸ்ஸே முடிஞ்சது. இதை நல்லா படித்து பை ஹார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே நல்லா படிக்க ஆரம்பிங்க. தன்யவாத்.